சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் சட்லஜ் நதிக்கரையில் அவங்க வடநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது, அதாவது சுற்றுலா போன போது கார் உள்ளே பாய்ஞ்சி அவர் இறந்து போயிருக்கார். அவர் நம்ம அந்த அவங்களை தெரிவித்துக் கொள்ளணும். அதில் 8 நாளாக தேடி அவருடைய சடலத்தை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அங்கே அந்த இறுதி நிகழ்வில் முதல்வர் முதற்கொண்டு எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு துக்க நிகழ்வு இருந்தால் எல்லாரும் கலந்து கொள்வது இயல்பு தான். அதுதான் அரசியல் நாகரிகமும் கூட. அந்த அரசியல் நாகரிகத்தை இப்போது இருக்கிற முதல்வர் மிகவும் அழகாக கடைபிடித்து வருகிறார். அது ஒன்று எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் கடைபிடித்து வருவது மெத்த மகிழ்ச்சி தான். இந்த துக்க நிகழ்வில் நம்ம அண்ணன் சீமானும் கலந்துக்கிட்டார். சீமான் கலந்து கொண்டார் என்றால் அவர் ஒரு ஆதாயத்துக்காகத்தான் கலந்து கொள்வார் அப்படிங்கிற பார்வையை நீங்கள் மக்கள் முடிவெடுத்து வச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம திடீர்னு அப்படி சொல்லிட முடியாதுல்ல. சீமான் கலந்து கொண்டு அங்கே இருக்காரு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் வரட்டும்னா நம்ம பாஜக தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை வந்தோடனே இவர் எழுந்து ஆறத் தழுவி கட்டி தழுவி ஆசை முகம் கொண்டு ஐயையோ 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 என்ன கண்கொள்ளா காட்சி. அப்படி ஒரு காட்சியை நம்ம காண முடியுமா? நம்ம வாழ்விலே காண முடியுமா? இங்கே வெளியே யாருக்கு என்ன இருக்கு, எது இருக்கு, பூரா அதானிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு ஐயா இப்படி நீட்டுதை பார்த்தா நாம் தமிழர், நாமே தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர். ஆடா முட்டா பயில கூட்டமே நாம் தமிழர் தம்பிகளை தான் நேரடியாக சாடுதோம். ஏன்னா அவங்க தான் அப்படி இருக்கான், வேற வழியே இல்லை. கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை. தன்னுடைய கட்சி தலைமையை விமர்சிக்கக்கூடிய அளவில் அவர்கள் தெளிவு பெறவில்லை. கட்சி தலைமை எதுவாக இருந்தாலும் அவர்கள் தவறாக போகிறார்கள் என்றால் விமர்சிக்க வேண்டும். நீ முழு முதற்கொண்டு பிஜேபியை எதிர்ப்பது போல் அண்ணன் பாவலாதான் செய்கிறார். பிஜேபியை முழுமையாக எதிர்ப்பதாக இருந்தால் தமிழ்ச்செல்வனுக்கு போய் மராட்டியத்தில் எதுக்கியா வாக்கு கேட்காரு? அவனும் பிஜேபிக்காரன் தானே. ஏன் அவன் தமிழனுக்காக வாக்கு கேட்டார் அப்படின்னு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்தனா நீயும் சங்கியே. தற்கூசி மட்டும் இல்லைப்பா, சோம்பி மட்டும் இல்லை, நீனும் சங்கியே. சங்கிங்க வார்த்தை ரொம்ப அசிங்கமான வார்த்தைன்ட்டு ரஜினிகாந்த் அழுதுகிட்டு கிடக்காரு பாவம் அந்த மனுஷன். அப்படி இருக்கும்போது சங்கின்னு சொன்னால் நீ இன்னும் வேதனைப்படுவியா இல்லை சந்தோஷப்படுவியான்னு எனக்கு அதுவும் தெரியலை. தற்கூரி கூட்டம் தான் சொல்ல வேண்டியிருக்கா இல்லை சங்கின்னு சொல்ல வேண்டியிருக்கான்னு தெரியலை. அதாவது அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார்ல, என்ன டேஸுக்கு சீமா பிரச்சாரம் பண்ணார். 1 கோடி கடனை அடைத்து குஜராத்தில் மோடி அவர்கள் 1 கோடி சேர்த்து, அதாவது 1 லட்சம் கோடி கடனை அடைத்து 1 லட்சம் கோடியை மிச்சம் படுத்து அந்நிய வங்கியில் முதலீடு செய்து. அடா முட்டா பயல, அந்நிய வங்கியில் முதலீடு செய்துனாலே அவன் அந்நிய வங்கிக்கு பிறந்தவனா இருக்கானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாமா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் முதலீடு பண்ணான் அப்படின்னு சொல்லி அந்நிய வங்கியில் முதலீடு செய்யுது. பேசுனதுலாம் இருக்குது, வீடியோ இருக்குது. வீடியோ இல்லாமல் எதையும் நம்ம பேசுறதில்ல, ஆதாரம் இல்லாமல் பேசுறதில்லை. ஆதாரத்தை அப்பப்போ தூக்கி முன்ன வைக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஏன்னா நீ புரிஞ்சிக்க, தற்கூரியாக ஏன் இருக்க, தற்கூரியாவே ஏன் இருக்க அப்படிங்கிறதுக்கு தான். அப்படி போய் எதற்காக தமிழ்ச்செல்வனுக்கு பிரச்சாரம் பண்ணார். தமிழன் அதனால் பிரச்சாரம் பண்ணார். ஏன் இங்கே நிற்கிற அத்தனை பாஜக வேட்பாளரும் தமிழன் தானே, அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போக வேண்டியதானே.
எதுவும் பிச்சை போடுவாங்கல்ல, எச்ச தானே பிச்சை பொறிக்கு தானே ஜிமா, பிச்சை பொறைக்கிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு தனியாக கட்சி, எதுக்கு கட்சி வச்சுருக்கான்? இவனுக்கு ஒரு கொள்கை கோட்பாடுன்ட்டு சொல்லாமல்ல, நானே தமிழர்ன்ட்டு. ஏன் இவன் பொம்பளையாள் யாரு? இவங்களுடைய இணையர் யாரியா? நாளை பொதுச்செயலாளர். இந்த குடும்ப கட்சி முறையெல்லாம் கிடையாது. ஆமாம், வாரிசு அரசியல்லாம் இவ கட்சியில் கிடையாது. அப்புறம் என்ன டேஸுக்கு கயல்வெளியினுடைய அக்கா பொண்ணு, அக்கா அமுதாவுடைய பையன் அகில கொண்டாந்து வழக்காக முன்னகிட்டே இளைஞர் அணி பாசறை தலைவராக்கு தானே. என்னடா நீங்கள் உங்களில் ஒருத்தனுக்கு பதவி கிடைக்கா? ஏன் கன்னியாகுமரி தொகுதியில் எத்தனை பேர் உழைக்கும்? இந்த ஹிம்லர் எல்லாம் எவ்வளோ நாள் சத்தம் போட்டுக்கிட்டு கிடந்தான். அவனுக்கு ஐயா அவனுக்கு கொடுத்தா என்ன? அவனுக்கு கொடுத்தா கொஞ்சம் வாக்குகள் வாங்குவாங்கள, அதான் ஜெயிக்கலை விடு. வாக்கு வாங்கி டெபாசிட்டுக்காக முயற்சி பண்ணுவான்ல, டெபாசிட்டை வாங்க மாட்டான், அது வேறு விஷயம். நான் அதுக்காக வாங்கக்கூடாதுன்னு நினச்சி சொல்லலை, வாங்க மாட்டான்ப்பா. ஆனால் அதுக்காக முயற்சி பண்ணுவோம்ல. அதை விட்டுட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மையாரை கொண்டாந்து இங்கே வேட்பாளராக நிப்பாட்டுதான்னா உங்கள் அண்ணன் என்ன ஆதாயம் வைத்திருக்கிறான்? அதை நீ யோசி. உழைத்தவனுக்கு இங்கே கட்சியில் இடம் இல்லை, சீட்டு இல்லை. ஏன் வெளிநாட்டிலேருந்து ஈழ உறவுகள் பணத்தை போட்டுதான் இல்லை, இந்த வேட்பாளருக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு. அந்த பணத்தை அந்த நேரே அந்த வேட்பாளர்கள் கொடுத்து செலவழிச்சுக்கப்பான்னு கொடுக்க வேண்டியதுதானே. அதை ஏன் கொடுக்க மாட்டேங்க? அதை தானாக வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு ஆமாம் நீரே செலவழின்னு யாரையாவது கொண்டாந்து வேட்பாளராக பிடிச்சி விட்டு அவங்க காசையும் இது பண்ணி அவங்க குடும்பத்திலே மண்ணளி போட தான் செய்யுமா. இந்த தற்கூரி கூட்டத்துக்கு தெரிய மாட்டேக்கு. இதுதான் நம்ம ஆதங்கம்பா. இளவு வீட்டுக்கு போயிருக்க நீ இளவு கேளு, வருத்தத்தை தெரிவி, வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு அண்ணாமலை வரத்தண்ணி காத்து இருந்து அவனை கட்டி தழுவி ஆற தழுவி, அப்போ உங்களுடைய கூட்டு வெளிப்படுதா இல்லையா? சீமான் யாருடைய தயவில் அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது அடிக்கிற மாதிரி அடிக்கிறதெல்லாம் நீ நம்பாத. கடுமையாக மோடியை சாடுகிறார் சீமான் அப்படிங்கிறதெல்லாம் நம்பாத. அது அப்படி சாடினால்தான் திமுகவுக்கு போடுவோமா, மோடி வேண்டாம் திமுகவுக்கு போடுவோமா அப்படிங்கிற வாக்கு, அண்ணா திமுகவும் வேண்டாம் திமுகவுக்கு போடுவோமா அப்படிங்கிற வாக்கை இவன் பேசுகிற அந்த ஓங்கி பேசாமல, ஏ நம்ம அழுப்பா நல்லா பேசுதான், அவனுக்கு பேசாமல ஒரு ஓட்டை போடு. எங்கள் ஊரில் ஒரு தம்பி அப்படி சொன்னான். அவன் உண்மையிலே திமுக காரன். அவன் திமுக மாற்றி ஒரு நாள் ஓட்டு போட்டவன் இல்லை. அவன் போன சட்டமன்ற எலெக்ஷனில் ஓட்டை திமுகவுக்கு போட்டான், அந்த நாம் தமிழருக்கு போட்டான். போட்டுட்டு ஏன்ட்ட சொல்லுதான், அவன் சத்தம் போடுதாங்களானாச்சு, சத்தம் போடாமலானாச்சு, ஒரு ஓட்டை போட்டு பார்ப்போமே, இந்த ஒரு முறை நான் அடுத்த ட்ரிப்பு போட்ட மாட்டேன் அப்படிங்க. இப்படி எத்தனை பேர் போட்டு தொலைச்சானோ அதனால தான் நம்ம தொகுதியில் திமுக தோத்துச்சு. நான் இருக்கின்ற தொகுதியில் திமுக தோல்விக்கு காரணம் அது ஒரு பெருங்காரணம். அந்த மாதிரி அவன் சத்தம் போடதான்னு இப்போ அந்த சத்தத்துக்காக ஓட்டு போட்டான். எவ்வளோ பெரிய சத்தம் போடதான்னாச்சு அப்படிங்க. அந்த மாதிரி சத்தத்துக்கு மயங்காங்கடா, கும்பிட்ட புயலா சொல்ல வேண்டியிருக்குல்ல. அவன் போய் பேசுறது பூரா பொய்ப்பா, பொய்யத்தான் பேசிக்கிட்டு இருக்கான், திரும்ப திரும்ப பொய்யை பேசிக்கிட்டு இருக்கான். எனக்குன்னு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தால் என்ன அதிகார வரம்பு இருக்கோ அந்த அதிகார வரம்புக்குள் தான் செயல்பட முடியும். அதை தாண்டி அவன் புதுசாக எதையுமே அறுத்து தள்ள முடியாது. நான் ஜிஎஸ்டியை கட்ட மாட்டேன், நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன், நான் நீட்டு தேர்வுக்கு ஒப்பு இல்லாமல் நான் மருத்துவமனையை பூராத்தையும் இழுத்து பூட்டு போட்டுருவேன். இது அறிவுள்ள தலைவன் பேசக்கூடிய பேச்சா? அறிவற்ற மூட கூட்டத்தினுடைய தலைவன் தான் பேசுவான். அதைத்தான் அவன் பேசுதான். நீனு கையை நொட்டிக்கிட்டு இருக்க. அப்புறம் நீ என்ன கூட்டம்? தற்கொலை கூட்டம் தானே. அந்த தற்கொலை கூட்டம் தானே இந்த மாதிரி பேசும். சரி, இள வீட்டில் போய் என்ன மாதிரி இவன் இப்படி இது உருண்டு புரண்டு இவன் கையை தட்டி விடுறது யார் தெரியுமா? அண்ணாமலை தான். அப்புறம் கையை இப்படி எடுத்து ஏன்பா தோல்லையே வச்சுக்கிட்டு ஒரே அடியாக நம்ம ரெண்டு பேரும் உறவுல தான் இருக்கோம், நான் சாட்டை மூலமாக தான் உனக்கு பணம் அனுப்புதேங்கிறது வெட்ட வெளிச்சமாயிரும். இந்த சாட்டை மாமா பைய தான் புரோக்கரு, இவனுக்கு பணம் விஜயலட்சுமிக்கு பணம் அனுப்பணுமா சாட்டை மாமா பைய தான். பிஜேபிகிட்ட இருந்து பணத்தை கறந்து இவங்ககிட்ட கொடுக்கணுமா சாட்டா மாமா பைய வேலை தான்.
ராஜவேல் நாகராஜன் செய்த பணியை சாட்டா மாமா பையன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ராஜவேல் நாகராஜனை ஏற்கனவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். டம்மி வேட்பாளர் போடுறதுக்கு அந்தந்த பகுதியில் கட்சிகளிடம் பிற கட்சிகளிடமிருந்து பணத்தை நான் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஏற்கனவே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் ராஜவேல் நாகராஜன். அதே வேலையை இப்போ சாட்ட மாமா பையன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் தற்கூரி கூட்டம் ஒரு நாளும் இதை புரிந்து கொள்ளாத அளவில் அப்படியே போயிட்டு பிறகு கடைசியில் காணாமல் போயிருவியா. கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தவர்களில் 90 விழுக்காடுவினர் வேறு கட்சிகள் தேடி போயிட்டாங்க. ஏன் நான் உட்பட. ஏன் அந்த நிலைமை அப்படி. இப்போ இருக்கின்ற ஒரு சிலர் தம்பிகிட்ட கேட்டால் கூட என்னப்பா விவசாயம் தான் பார்க்கணுன்னு அண்ணன் சொல்லுதாரு, வேறு எதையும் படிக்கப்படாதுன்னு சொல்லுதாரு, நீ நீதிபதியாக தான் ஆகணுமா இல்லை டாக்டராக தான் ஆகணுமான்ட்டு அண்ணன் குதிக்காரன். அவன் கிறுக்கமுனே, அவன் கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காமனே, அவன் பேசலாம் நீங்கள் நம்பிக்கிட்டு ஏதாவது பேசாங்கண்ணே. அப்படி இல்லைண்ணே, விவசாயத்தில் ஒரு மண்ணும் கிடைக்காதுண்ணே, மண் இல்லாமனே திங்கணும். விவசாயிகள் வடக்க போராடுதான் பார்த்திங்களானே அப்படின்னு அவனே சொல்லுதான். நானும் விவசாயி தான், நம்பட்ட பாடு எனக்கு தெரியுது. ஆனால் அவன் பெருநிலங்களால் அவனே அப்படி சொல்லுதான். நாம் தமிழர் இருக்க பையனே இவன் கிறுக்கம் பேசுதாமனே அப்படிங்கான். அப்போ இந்த கிறுக்கண்ணை நம்ம சீமானை வந்து இந்த கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கிறது நாம் தமிழர் சோம்பிகளுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது தான். அந்த வீடியோவை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிடும்ல, தெரியணும்ல. அது தெரியாமலும் அறியாமையில் கை தட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, நீ தற்கூரி கூட்டம்தான். அப்படியே தேவநாதன், அவன் ஒரு சாதி பித்தன், சாதி வெறி பிடிச்ச பித்தன் தேவநாதன், இன்டிவி அதிபர். அவன் ஆர்எஸ்எஸ் கைப்பாவை. ஆர்எஸ்எஸ் தான் அவனை முழுக்க ஏற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பணம் பார்க்குற வேலை. அவன்கிட்ட நைசாக அப்படி தட்டி விடுதான். அவன் வயசு என்ன, இவன் வயசு என்ன, இவன்லேருந்து அவனுக்கு 10 வயசு 15 வயசு இருக்கும் கூடுதல் இருக்கும் தேவநாதன். அந்த ஆள் சீமா அப்படி கன்னத்தில் தட்டி விடுதான். நல்லா இருக்கியா, உனக்கெல்லாம் ஏதோ வந்து சேர்தா. அவனுக்கு வழக்கையுமாய் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கானே, அப்புறம் அவனுக்கு ஏதோ வந்து சேர்தானே இவன் கேட்டான்னா, என்னடா தம்பிகள் நீங்கள் இப்படி போய் ஏமாந்து முட்டையாக நிற்கலேன்னு தான் வருத்தமாக இருக்குப்பா.